ராமாயணத்தை ராமருடைய பார்வையிலேருந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது ராமர் ஹீரோவாகவும் ராவணன் வில்லனாகவும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இதே இது ராவணனுடைய பார்வையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ராவணனை மாதிரி மிகச்சிறந்த ஒரு சிவபக்தன் யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு போய் ராவணன் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பார்க்க தோணியிருக்கும். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இந்த ஆங்கிள்லாம் யாருக்கு தோணும் அப்படின்னா மக்களாகிய நம்மளுக்கு மட்டும்தான் தோணும். ஏன்னா இது கலியுகம் இல்லையா. ராமாயணம் நடந்த யுகம் பார்த்தீங்க அப்படின்னா திரேத யுகம். அந்த இடத்துல ராமருடைய பார்வை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்னவோ அதை முழுமையாக சரிவர செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய கடமையாக இருந்திருக்கு. இது ஒரு கருவி, இந்த கருவி மூலியமாக அந்த கருவியை வதம் பண்ணணும் அப்படிங்கிறத உணர்ந்து ராவணனை வதம் பண்ணியிருக்காரு. இதே மாதிரியான ஒரு போர்ஷன் தான் பகவான் ஸ்ரீ ஐயப்பனுடைய கதையிலையும். புலிப்பால் கொண்டு வரதுக்காக வனத்துக்குள்ளே போய் தன்னுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்னங்கிறத உணர்ந்து மகிஷியை வதம் பண்ணி இந்திரன் புலியா மாறி திருப்பியும் நகரத்துக்குள்ளே திரும்பி வந்திருக்காரு. இந்த இடத்துல எல்லாமே அவங்களுடைய பார்வைகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஆத்மஸ்வரூப பார்வை அப்படிங்கிறது தான். இது ஒரு கருவி, இந்த கருவி மூலியமாக இந்த கருவியை வதம் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு பார்வை தான் இருந்திருக்கு. ஆனால் கலியுகத்தில் மனுஷனோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா நான், எனது, எனக்கானது அப்படிங்கிற அந்த பார்வை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கம்பேரிசன், காம்படிஷன், டிசையர், அட்டாச்மெண்ட் இதெல்லாமே ஓங்கி நிற்கும். எந்த ஒரு இடத்துல இந்த நான் அப்படிங்கிற அந்த பார்வை ஒளியுதோ ஆப்போசிட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனையும் கருவி ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க தோணும். ஸோ அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்போசிட் இருக்கிற ஜீவன் மட்டும் கிடையாது, இருக்கிற வாயில்லா பிராணிகளை முதற்கொண்டு ஆத்மஸ்வரூப பார்வையில் பார்க்கும்போது நான் ஒரு கருவி அப்படிங்கிறத முழுமையாக உணர தோணும். ஸோ பேசிக்காக நம்ம எல்லாருமே வி ஆர் ஜஸ்ட் அ டூல்.